மூட வேண்டும் என பெண்களும், போதையில்லா தமிழகம் வேண்டும் என இளைஞர்களும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை விஜய் பூர்த்தி செய்வாரா என்பது விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் தெரிய வரும். இதே போல விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என விவசாயிகள் தரப்பில் மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கு. இதனால் விவசாயிகளுக்கு என்ன அறிவிப்பை வெளியிடப் போகிறார் விஜய் என்ற எதிர்பார்ப்பும் தமிழகம் முழுவதும் நாட்டு மக்களிடையே எழுந்திருக்கிறது. இந்த முதல் நாளில் அவர் உத்தரவிடக்கூடிய இந்த முதல் கையெழுத்து இந்த விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியா அல்லது டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான உத்தரவா என்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. மற்றபடி அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கிய வாக்குறுதிகளாக திகழக்கூடிய மகளிர் தமிழகம் முழுவதும் அவர்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்ற ஒரு மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி அறிவிப்பை விஜய் அளித்திருந்தார். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் இப்போது எழுந்திருக்கிறது. இது தவிர அவர் விஜயின் மிக முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாக கருதக்கூடிய 6 சிலிண்டர் தட்டுப்பாடு நிகழக்கூடிய இந்த காலகட்டத்தில் 6 சிலிண்டர்களை அவரால் வழங்க முடியுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. விஜயின் தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமான அந்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமான வாக்குறுதி அந்த போதையில்லா தமிழ்நாடு மற்றும் நிதி பற்றாக்குறையால் இளைஞர்களின் கல்வி தடைபெறாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை சுமார் 20 லட்சம் முறை அந்த ஃப்ரீ லோன் வழங்கப்படும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதுபோல பெண்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்பு அங்கு தாய்மாமன் சீர்திட்டம் மற்றும் அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் தாய்மார்கள் வயிற்றில் பால் வார்க்கும் திட்டமாக அந்த வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் வழங்கும் மிக முக்கியமான திட்டம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இதே போல அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 2500 ரூபாய், இப்போது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இனி 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதற்கான உத்தரவை கையெழுத்திடுவாரா? தமிழகம் முழுவதும் பெண்கள் பேருந்தில் இலவசமாக பயணிப்பதற்கான உத்தரவை கையெழுத்திடுவாரா? அல்லது அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் என்று அழைக்கக்கூடிய 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணத்தை அறிவிப்பாரா? அல்லது அண்ணன் சீர்திட்டம் என்று அழைக்கக்கூடிய, அதாவது திருமணத்திற்காக 8 கிராம் தங்கம், 1 பவுன் தங்கம் 1 லட்சத்தை தாண்டி விற்பனையாகி கொண்டிருக்கிறது. ஒரு பவுன் தங்கமும் தரமான பட்டுச்சீலையும் தாய் வீட்டிலிருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும் என அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பை அவர் வெளியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் 1 பவுன் தங்கமும் பட்டுச்சீலையும் தாய் வீட்டிலிருந்து வழங்குவது போல அந்த அண்ணன் சீர் திட்டம் மகளிரிடையே விஜய்க்கு மிகப்பெரிய அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அண்ணன் சீர்திட்டம் செயல்படுத்தப்படுமா என்ற மிக முக்கியமான திட்டம். மற்றொரு மிக முக்கியமான திட்டம் தமிழகத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ள முக்கியமான பெண்களின் கவரக்கூடியவர்கள் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அந்த திட்டத்தையும் அவர் நிறைவேற்றுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த பேபி வெல்கம் கிட்டோடு தங்க மோதிரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தங்க மோதிரத்தை அவர் வழங்குவாரா தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் கீழ் என்ற எதிர்பார்ப்பும் மகளிருக்கான அந்த திட்டத்திற்கான எதிர்பார்ப்பில் எழுந்திருக்கிறது. மற்றொன்று சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கான பாதுகாப்பு ஆகியவை தொடர்பாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் ஆண்ட திமுக ஆட்சியின் மீது வைக்கப்பட்டது. அதற்காக 2-3 புதிய திட்டங்களை அவர் அறிவித்திருந்தார். அந்த திட்டங்களை செயல்படுத்துவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதில் 0 டாலரன்ஸ் கிரைம்ஸ் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என ராணி வேலுநாச்சியார் படை ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல அஞ்சலையம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள், அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தீர்ப்பதற்கு அங்கு ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களில் பெண்களுக்கு எதிரான வழக்குகள் எதுவும் இனி நிலுவையில் இல்லாத நிலை ஏற்படும், விசாரணை முறையாக நடத்தப்பட்டு தீர்வு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொன்று 0 டார்க் ஸ்பாட்ஸ் என்று அழைக்கக்கூடிய பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய இடத்தில் எந்த இடத்திலுமே இருளான சூழ்நிலை மக்கள் செல்லும் இடங்களில், அது பேருந்து நிலையம், ரயில் நிலையம் மற்றும் சாலைகளில் அந்த 0 டார்க் ஸ்பாட்ஸ் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அனைத்து இடங்களிலும் அந்த சென்ட்ரலைஸ்ட் கமாண்ட் சென்டர் என்று அழைக்கக்கூடிய அந்த சிசிடிவி நெட்வொர்க்குகள், சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது பனையூரில் உள்ள அவரது இல்லத்திற்கு அங்கு கான்வாய் வாகனங்கள் ஒருபுறம், மறுபுறம் நேரு உள் விளையாட்டு அரங்கில்
காவல்துறையினரின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மாற்றம் ஆகியவை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் நிலவி வருகிறது. முதலில் நேரு உள் விளையாட்டு அரங்கம், பிறகு கோட்டைக்கு அவர் செல்கிறார். விஜய் வீட்டு வாசலில் கான்வாய் வாகனங்கள் வந்து இப்போது காத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில், அதாவது 9 மணி அளவில் அவர் அங்கிருந்து நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு பதவியேற்க செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கான்வாய் வாகனத்தில் விஜய் வீட்டு வாசலில் இருந்து இந்த கான்வாய் வாகனங்கள் இன்று சரியாக 9 மணிக்கு புறப்படும் என்பதால் இப்போது அந்த பழையூர் நீலாங்கரை அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதியிலும் நேரு உள் விளையாட்டு அரங்க பகுதியிலும் இப்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதுடன் அந்த பகுதியில் போக்குவரத்தும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தயார் நிலையில் விஜயின் கான்வாய் வாகனம் இருக்கக்கூடிய அந்த காட்சியையும் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இப்போது மக்கள் பெருமளவில் குவிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த நேரு உள் விளையாட்டுக்கு வரக்கூடிய அந்த முத்துசாமி சாலை மற்றும் பல்லவன் சாலை, அண்ணா சாலையில் இருந்தே அந்த வாகனங்களை திருப்பி விடுகிறார்கள். இதனால் கார்ப்பரேஷன், சென்னை மாநகராட்சி சென்ட்ரல் ரயில் நிலையங்களுக்கு செல்வோர் அங்கு பெரும் இடருக்கு ஆளாகி இருக்கிறார்கள். சென்ட்ரல் ரயில் நிலையம், பெரியமேடு பகுதிகளுக்கு மக்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் LED திரைகள், மெரினா கடற்கரை உள்ளிட்ட முக்கியமான இடங்களில் தமிழகம் முழுவதும் விஜயின் பதவியேற்பு விழாவை காண்பதற்காக LED திரைகளும் மெரினா கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில், பொதுவான இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஒரு மலர் அலங்காரம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றம் என சென்னையே காலை 7 மணியிலிருந்து ஸ்தம்பித்து போய் இருக்கிறது. முக்கிய சாலையான அண்ணா சாலையிலிருந்து நீங்கள் வடசென்னைக்குள் நுழைய வேண்டும் என்றால் அங்கு கார்ப்பரேஷன் சாலை வழியாக, அந்த கார்ப்பரேஷன் அமைந்த கார்ப்பரேஷன் சென்ட்ரல் ரயில் நிலையம் சாலை வழியாக இப்போது செல்ல முடியாது. அதை அடுத்து உள்ள தீவுத்திடல் சாலை வழியாகவும் வாகனங்களுக்கு அனுமதி மறுப்பு. இதே போல செக்ரட்டரியேட் சாலை நடக்கக்கூடிய காமராஜர் சாலை வழியாகவும் வாகனங்கள் செல்வதற்கு பல கட்டுப்பாடுகள். காலையிலிருந்தே இளைஞர்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பல்வேறு வாகனங்களில் அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை நோக்கி மக்கள் இன்று விடுமுறை நாள் என்பதால் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் காலை 7 மணியிலிருந்து நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு செல்லும் அனைத்து பாதைகளும் அடைக்கப்பட்டு விட்டன. மிக குறைவான வாகனங்களுக்கு மட்டுமே அந்த பகுதியில் அனுமதி அளிக்கப்படுகின்றன.